மாஞ்சோலை என்ற ஒரு எஸ்டேட் ஒன்று இருக்குது. அது ஒரு காட்டு பகுதியாக தான் வந்து நாங்கள் இதுகளை வந்து பாட்டு போட இல்லாது அதோட பொலித்தீன்கள் அனுமதி இல்லை, சோப்பு அது கொன்ற இல்லாது முதல்ல செஃப் மீன் பிடிப்போம். மீன் இங்கே கனகடங்களுக்கு வந்து அனுமதி கிடைக்கப்படுறதில்லை. அனுமதி எடுக்கிறதுன்ற பெரிய சிக்கலாக இருக்குது. இல்லைக்கு நான் நினச்சேன் வந்து இலங்கையில் தான் அப்படி இந்தியாவிலேருந்து மக்களை அடிமைத்தனமாக கொண்டு வந்து வேலைக்காண்டி வச்சுருந்தீங்கன்னு. ஆனால் அதை விட இந்தியாவிலேயே இங்கே இருக்கிற ஹில் ஸ்டேஷனில் அடிமைத்தனமாக, அதுவும் இலங்கையில் கூட இங்கே இருக்கிற அண்ணா சொன்னவர் வந்து இலங்கையில் கூட அடிப்படை உரிமைகள் கொடுத்து அவளுக்கு வீடெல்லாம் கொடுத்துருக்கு. ஆனால் இங்கே இருக்கிற ஆக்களுக்கு அப்படியே இல்லை. இங்கே வந்து குளிச்சுட்டு இந்த பாவனசனாதில் வந்து சாமி கும்பிட்டு போனால் பாவங்கள்லாம் நாசமாகுங்கிறது ஐதீகம். அதுதான் அதுக்கு பேரே பாவம் நாசம். பாவநாசம் பாருங்க. காசு இந்த ஃபீல் உண்டு, ஃபீல் ஆகிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. அண்ணா சொன்ன கதையை கேட்டப்புறம் என்ன காசுக்கு போமா புண்ணியம் தேடி காசுக்கு போவார், இந்த உலகத்திலே இந்த காசியை தேடி யாரு வருவார். இன்று நம் நாட்டினிலே செய்த பாவங்கள் அனைத்தும் நாசமாக போக என்று பாவநாசத்தில் எதுவும் அறியாத வயசு, நிம்மதியாக துள்ளித் திரிகிற வயசு. நீங்கள் முன்னாடி வரீங்களா? ட்ரைவ் பண்ண ஆள் இறங்கக்கூடாது. அங்கே டிக்கெட் வாங்க. இந்த இடத்துல நீர்வீழ்ச்சி கொண்டு விழுது, அதெல்லாம் வந்து போகிறோம். இப்போ வணக்கம் எல்லாருக்கும். இப்போ நாங்கள் திருநெல்வேலியில் நிற்கிறோம். திருநெல்வேலியில் வந்து ஒவ்வொரு இடங்களாக போய் கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இன்றைக்கு நாங்கள் இங்கே திருநெல்வேலி வந்தால் நீங்கள் பார்க்கக்கூடிய ஒரு இடத்துல வந்து இந்த அகஸ்தியர் ஃபால்ஸ் உண்டு, ஒரு நீர்வீழ்ச்சி, அகஸ்தியர் நீர்வீழ்ச்சி. அதுக்கு மேலே ஒரு எஸ்டேட் ஒன்று இருக்குது. அதை விட இன்னும் ஒரு எஸ்டேட் மாஞ்சோலை என்ற ஒரு எஸ்டேட் ஒன்று இருக்குது. அது நான் வீடியோஸில் பார்த்தேன்னா இனியிலேண்டு பின்தங்கின ஒரு பகுதி. அந்த பகுதிக்கு வந்து இப்போ போகிறதுக்கு யாரையுமே வந்து அனுமதிக்கவே இல்லை, ஒருத்தருக்குமே வந்து அனுமதி இல்லை. ஆனால் 2-3 வருஷங்களுக்கு முதல் அந்த மாஞ்சோலை எஸ்டேட்டுக்கு வந்து போக விட்டது என்று சொல்லப்படுது. இப்போ நாங்கள் போகிறதுக்கு ட்ரை பண்ணி நாங்கள் மாஞ்சோலை எஸ்டேட் சரி இன்னும் ஒரு எஸ்டேட்டுக்கும் போகிறதுக்கு ட்ரை பண்ணாங்க. ஆனால் எங்களுக்கு வந்து அந்த அனுமதி கிடைக்கல. அதோட என்ன சம்பவம் பண்ணால் வந்து அந்த மாஞ்சோலை பற்றி சொல்ல வேணும். இப்போ இலங்கையில் இருக்கிற எஸ்டேட் மாதிரி அதை விட இன்னுமே வந்து பின்தங்கின பகுதின்னு தான் சொல்லப்படுது. கிட்டத்தட்ட 100 வருஷத்துக்கு வந்து அங்கே வேலைக்காக மக்கள் கொத்தடிமைகளாக வந்து 100 வருஷத்துக்கு லீஸுக்கு போனவ. இப்போவும் அங்கே இருக்கிற மக்கள் வந்து திருப்ப அங்கேருந்து கீழே வரையிலையா. வேணுன்னா வந்து அவையில் முழு ஆதாரமே வந்து 100 வருஷமாக வந்து அந்த பகுதியில் இருந்துட்டு அவைகளுக்கு திருப்ப வேறு இடங்களுக்கு வந்து வேறு வேலைகள் செய்யலாம். அந்த காரணத்தினால இப்போ வந்து கான்ட்ராக்ட் முடிஞ்சு வந்து அவையில் அந்த இடத்த விட்டு வரையிலாது தாங்கள் இதான் எங்கள் தாய்மண்ணுண்டு அங்கேயே இருக்கணும். ஆனால் இருந்தாலுமே வந்து அரசாங்கம் வந்து அந்த இதை வந்து இன்னுமே கையகப்படுத்தலை, தங்களோட பொறுப்பில் வந்து எடுக்கலைன்னு அண்ணா சொல்லியிருந்தவர். அதோட அங்கே வந்து வீதி வசதிகள் பெருசாக கரண்ட் வசதிகள் அது இது ரேஷன் வசதிகள் அது எல்லாத்தையும் நிப்பாட்டினோம். இருந்தாலும் மக்கள் தாய்நாட்டை விட்டு வர மாட்டோம்ட்டு இருக்கணும் என்று கேள்விப்படக்கூடிய மாதிரி இருக்குது. மாஞ்சோலை அது இந்த வீடியோ இருக்குது, அது சம்மந்தமான வீடியோ கொஞ்சம் நான் உங்களுக்கு எடுத்து போடுறேன். அதை பார்த்துட்டு அப்படியே நாங்கள் அகஸ்தியர் ஃபால்ஸ்க்கு போவோம். எங்கடி சேனலுக்கு நீங்கள் முதல் முறை வந்திருந்தால் நாங்கள் இலங்கை யாழ்ப்பாணத்துலேருந்து வந்து இங்கே இந்தியாவில் இருக்கிற பல பகுதிகளுக்கு போய் அங்கே இருக்கிற சுற்றுலா தலங்கள் சரி கலாச்சாரங்கள் சரி நாங்கள் பெற அனுபவங்கள் சரி ஒன்றா வந்து பகிர்ந்து கொள்கிறோம். ஃபஸ்ட்டாக வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அப்போ தான் நாங்கள் போட போகிறோம் அடுத்தடுத்த காணொலியும் வந்து உங்களுக்கு உடனே வந்து உள்ளக்கூடிய மாதிரி இருக்குது. பார்க் பண்ணிட்டோம். வர்ற வழி எல்லாமே வந்து வனத்துறை, அதாவது ஒரு காட்டு பகுதியாக தான் வந்து நாங்கள் அதில் டிக்கெட் எடுக்கணும். டிக்கெட்டு வாகனத்துக்கு டிக்கெட், அதோட ஒவ்வொரு ஆளுக்கும் வந்து டிக்கெட் எடுத்துகிட்டு தான் வந்து உள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அதோட எக்கச்சக்க மக்கள் இந்த பகுதியை சூழ உள்ள மக்களும் சரி வேறு இடங்கள்லேருந்து வந்து கணக்க மக்கள் இந்த இடத்துக்கு வேறு இனம் உணவுகள் கட்டி கொண்டு வந்து அப்படியோ இதிலே குளிச்சுட்டு அப்படியே சாப்பிட்டுட்டு போயினோம். அதையும் காணக்கூடிய மாதிரி இருக்குது. திருநெல்வேலி என்றாலே வந்து இங்கால நீர்வீழ்ச்சி இந்த மாதிரி நீர்த்தேக்கங்கள் இந்த விஷயங்கள் கோயில்கள் அப்படி தான் இருக்குது.
ஆக்கள் பேரங்க இருக்கேன். ரைட், இதுதான் வந்து அகஸ்தியர் அருவி. அதுக்கு போகிறதுக்குரிய முகப்பு வாயில். அகஸ்தியர்கிட்ட சிலை ஒன்று வச்சுருக்கு. இதில் வரலாறுகளோட சம்மந்தப்பட்டது. உங்களுக்கு தெரிஞ்ச என்ன விஷயம்னு சொல்லுங்கள். இது பூமி வந்து சமநிலை ஆகணும்ட்டு அவர் வந்து இங்கே தவம் செய்ததாக வந்து சொல்லப்படுது. முதல்ல இது மட்டுமே வாகனம் வந்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குமென்னு நினைக்கிறேன். இப்போ நிப்பாட்டினம் போல் இல்லை வந்து சில்ட்ரன்ஸுன்ற பார்க்ஸ் மற்றது கழிப்பறைகள் வசதியெல்லாம் செய்திருக்கு. ஆனால் இப்போ பெருசாக கைவிடப்பட்டிருக்கு போல். எல்லா இடம் இந்த குரங்கு வகைகள்லாம் இருக்குது. அதோட நாங்கள் வர்ற வழியிலே கணக்க விஷயங்கள் பார்த்தோம். நாங்கள் நீர் மின் உற்பத்தி நிலையங்கள் இருக்குது. இங்கே இருக்கிற வளங்களை வந்து சரியாக பயன்படுத்தினோம். அதோட காற்றாலைகளால் மின் உற்பத்தி நிலையங்கள் கணக்கு இருக்குது. இதுதான் போகிற வழி. எல்லாலையும் வந்து படிகள் போகுது. ஆனால் இப்போ போயில்லாத போல் இருக்குது. இப்போ வெக்க காலம், சம்மர் சீசன், அதுலேயும் இப்படி தண்ணி வருதுண்டா. மற்றது மழை காலங்களில் வந்து எக்கச்சக்க நீர் விட்டெடுத்து ஓடும். எப்படி இருப்பேன், குளிர்மையாக இருக்குது இந்த இடத்துக்கு வரைக்க. இது என் வீடு, இங்கே அசுத்தம் செய்யாதீங்க ஒரு புலி என்று சொல்லுது. குப்பை தொட்டியெல்லாம் போட்டிருக்கணும். பரவாயில்ல, கொஞ்சம் நீட்டாக தான் வச்சுக்கணும். இந்த இவ்வளோ பேர் வந்துட்டு போகிற இடத்துல அசுத்தங்கள் கூடும். அதோட உள்ளுக்களை வந்து பாட்டு போட இல்லாது. அதோட பொலித்தீன்கள் அனுமதி இல்லை. சோப்பு அது கொண்டு இல்லாது. முதல்ல இதில் எவ்வளோ மீன் நிற்கிது, ஆற்று மீன். இந்த இடத்துல வந்து குளிச்சுட்டு எனக்கு பேர் லைவ் பாருங்க. நீங்கள் எல்லா பகுதிக்கு போகிறதுக்கு வந்து அனுமதி இல்லை. வெக்க காலம் பண்ண வேண்டிய பெருசாக தண்ணி இல்லைண்ணே. வெக்க காலம் பண்ண வேண்டிய பெருசாக தண்ணி இல்லைண்ணே. இங்கே பாருங்க ஆற்று மீன். பொறிப்போமாடா. இதில் பிடிக்கிறக்கு அனுமதி இல்லை, இல்லாட்டி இவ்வளோ மீன் நிற்காது. ஓ, நான் இதுதான் ஃபால்ஸ் நினச்சேன். இது இல்லை, இங்கே போகுது. அது பொடியல் செட்டா கணக்கு பேர் வந்துக்கிறாங்க போல கத்துறாங்க. சரி, இதுதான் ஃபால்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா இதில் ரெண்டாக பிரிச்சிருக்கணும். நீர்வீழ்ச்சியே ரெண்டாக பிரிச்சிருக்கணும். என்ன சம்பவம்னா வந்து இங்கால ஆண்கள் குளிக்கும் போது, அங்கால பெண்கள் குளிக்கும் போது. இதெல்லாம் தான் குளிக்கலையாடா? ஏண்டா குளியன்?
சரியான க்ரௌடாக இருக்குது. இந்த க்ரௌடுக்குள்ளே போய் பீஸ்ஃபுல்லாக குளிக்கவும் இல்லை. அதோட வந்ததுலேருந்து இங்கே ஒரு எல்லா இடம் வந்து ஆறு நீர்வீழ்ச்சி அப்படி குளித்து கொஞ்சம் உடம்பும் சரியில்லை, உடல் நிறை கொஞ்சம் மோசமாக இருக்குது. அதனால் இன்றைக்கு நாங்கள் இந்த இடத்துல குளிக்கலை. அவ்வளோ க்ரௌடாக இருக்குது. ஒரு லீவு நாளுன்றபடியாக வந்து கொடியங்கள் செட்டாக குடும்பமாக எல்லாம் வந்திருக்கணும். ஐஸ்கூல்லையும் நாங்கள் திரும்புவோம். செஃப் மீன் பிடிப்போம். மீன் சரியா பிடிக்கக்கூடாது. சின்ன வெளியே வந்து சோர்ந்து விழுந்துட்டீங்க. இதில் வந்து பெரிய மீன்கள்லாம் இருக்குது. ஆற்று மீன் வந்து தனி டேஸ்ட். இந்த அதில் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்படியோ பார்த்துட்டோம். அதில் இயற்கை அழகை கொஞ்சம் ரசிச்சுட்டு அது இங்கால ஒரு வியூ பாயிண்ட் இருக்கான். கொஞ்சம் மேலே படிய ரவுண்ட் பண்ணுறவ அந்த வியூ பாயிண்ட் ஏறக்கூடிய மாதிரி இருக்குமான்னு தெரியலை. கயிறு கட்டியிருக்கான். கோயில் இருக்கு, அது பக்கத்தில் வியூ பாயிண்ட் நல்லா இருக்கு. அங்கே போகிறதுக்கு வந்து அந்த இடத்துக்கும் வந்து போயிடாது, கயிறு கட்டி வச்சுக்கணும். இங்கே கனகடங்களுக்கு வந்து அனுமதி கிடைக்கப்படுறதில்லை. அனுமதி எடுக்கிறதாண்ட பெரிய சிக்கலாக இருக்குது. அதை நான் உங்களுக்கு அறிவிச்சுக்கொள்கிறேன். ஏன்டா கணக்கு ஹில் ஸ்டேஷன்ஸ் மாதிரி பிளேசஸ் இருக்குது எங்களுடைய இலங்கையில் இருக்கிற மாதிரி. ஆனால் அங்கே இருக்கிற இடங்களுக்கு கூட நாங்கள் போய்க்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். ஆனால் இங்கே இருக்கிற இடங்களுக்கு போகிறதுக்கு அனுமதி இல்லை. அதோடு நான் இந்த ஹில் ஸ்டேஷனில் இந்த வேலை செய்கிற ஆக்களை பற்றி சொல்லிக்க நான் நினச்சேன் வந்து இலங்கையில் தான் அப்படி இந்தியாவிலேருந்து மக்களை அடிமைத்தனமாக கொண்டு வந்து வேலைக்காண்டி வச்சுருந்தீங்க. ஆனால் அதை விட இந்தியாவிலேயே இங்கே இருக்கிற ஹில் ஸ்டேஷனில் அடிமைத்தனமாக, அதுவும் இலங்கையில் கூட இங்கே இருக்கிற அண்ணா சொன்னவர் வந்து இலங்கையில் கூட அடிப்படை உரிமைகள் கொடுத்து அவளுக்கு வீடெல்லாம் கொடுத்துருக்கு. ஆனால் இங்கே இருக்கிற ஆக்களுக்கு அப்படியே இல்லை. அடிப்படை உரிமைகள் கூட இல்லாமல் அவையில் ஒரு அடிமைகளாக தான் வச்சிருக்கணும்ன்ற விஷயத்தை வந்து சொல்லி இருந்தவர். சரி, இப்போ நாங்கள் வந்த வழியாலேயே போய் கொண்டிருக்கிறோம். தண்ணி வந்து சீசன் என்றால் நல்லா இருக்கும். சரி, அப்படியே போய்க்க இங்கால வந்து நாங்கள் இதில் வந்து பாப்பநாசம் அண்டு ஒரு கோயிலை நினைக்கிறேன். அந்த கோயிலுக்கிட்ட தான் வந்து அப்படியே போகிற வழியில் பார்த்துட்டு போவோம்னு வந்துருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா பருத்தி பால் இருக்குது. அதோட இங்கெல்லாம் பானிபூரி இருக்குது. இதான் வந்து கோயிலுக்கு செல்லும் வழி. இந்த கோயில் வந்து இந்த இடத்துக்கு பேர் பாவநாசம். இதுவும் ஒரு சிவன். இது வந்து நவ கைலாயத்தில் ஒரு கைலாயம் இந்த கோயில். சரியா? இங்கே வந்து குளிச்சுட்டு இந்த பாவநாசநாதரை வந்து சாமி கும்பிட்டு போனால் பாவங்கள்லாம் நாசமாகுங்கிறது ஐதீகம். அதுதான் அதுக்கு பேரே பாவம் நாசம். ஓகே. நாம் செஞ்ச பாவங்கள்லாம் நாசமாக போயிடும், அதோட போயிடும். அதுக்கப்புறம் நம்ம ஒரு புனிதமாக இருப்போங்கிறது ஒரு ஐதீகம் தான் இந்த பாவம். ஓகே, இதுதான் அந்த கோயில். இந்த கோயிலுக்கான பேர் இந்த விளக்கம் வந்து அண்ணன் சொல்லியிருக்கிறா. உங்களுடைய பாவங்களை அனைத்தும் தீருமா. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இப்போ நம்ம இந்துக்களில் வந்து தன்னோட குடும்பத்தில் யாராவது இறந்துருந்தாலும்
சரியா அவங்களுக்கு வந்து அவங்க ஒரு திதி கொடுப்பாங்க. ம். அந்த திதி கொடுக்குறதுக்கு உகந்த இடம் தான் இந்த நவகைலாயத்தில் ஒரு இடமான இந்த இடம். ஓகே ஓகே ஓகே. அந்த வந்து கீரிமலையில் போய் கீரிமலையில் கொடுப்பாங்க. அதுதான் அந்த மாதிரி. இங்கே வந்து நீங்கள் இங்கால திதி அஸ்தி இருக்குது தானே, அந்த அஸ்தியில் கொண்டு வந்து திதி கொடுக்குற இடம் இது. பாவங்களும் நீங்கள் வந்து சொல்லிக்கலாம். இதுதான் வந்து அந்த பாபநாசம் பாபநாசம் கோயில். இந்த இதில் வந்து கோயில் மண்டபம். ஆனால் எல்லாருமே வந்து செருப்புகளோடு தான் நிற்க வேண்டியது. வாரம் போகிறோங்க நாங்கள் இந்த நாடில் போகிறோங்க வாரம். இந்த இதுதான் வந்து கோயில். கோயில் வந்து சாத்தி தான் இருக்கு, கூட்டு தான் இருக்கு. எனக்கு யாசகம் படுறாக்கள் வந்து எனக்கு பேர் இந்த இடத்துல இருக்கிறோம். நான் அது பெண்கள் நினைச்சேன்னா நான் அவையில் பெண்கள் இல்லை, அவையில் வந்து திருநங்கைகள். இந்த மண்டபத்தை சுற்றி எனக்கு இது யாசகம் படுறாங்களான்னு இருக்கேன் பாருங்க. திருவோடு வைத்திருக்கிறார்கள். மழை பெய்ய தொடங்கிட்டு ஒரு காசு இந்த ஃபீல் உண்டு. ஃபீல் ஆகிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. அண்ணா சொன்ன கதையை கேட்டப்புறம் என்ன காசுக்கு போமா புண்ணி எந்தடி காசுக்கு போவார் இந்த உலகத்திலே, இந்த காசியை தேடி யாரு வருவார் இன்று நம் நாட்டினிலே. இந்த இடங்களே எப்படி இருக்குன்னா காசு எப்படி இருக்க வேண்டாம். இந்த இதெல்லாம் வந்து அனைவரும் நீராடுகிறார்கள். சரி, செய்த பாவங்கள் அனைத்தும் நாசமாக போக என்று பாவநாசத்தில் காலை கழுவோம். என்ன குளிர்மையாக இருக்குது. மழை அங்கால செய்து போல சரியான குளிர்மையாக இருக்குது. குளி 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 தண்ணி வந்து சரியான குளிராக இருக்குது. எங்கேயோ சுற்றி மழை பெய்யுதுன்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நாக சிலைகள் வந்து வைத்திருக்கணும். சிவலிங்கங்கள் அப்படின்ட்டு கணக்கு இருக்குது. ஆனால் இங்கால ஒரு பக்கம் இது வந்து தெய்வீக இதாக இருந்தாலும் இங்கால வேறுங்க எவ்வளவு மாசுபட்டு போய் இருக்குண்டு. எதுவும் அறியாத வயசு, நிம்மதியாக துள்ளி திரிகிற வயசு. உள்ளே போகிறான் இல்லை பயப்பட்டு வந்துருக்கான். நீங்கள் சரின்னு குளிக்க போயிட்டார். எனக்கு வந்து தடிமலாகிட்டு 2-3 நாள் குளித்தது. சரி, இதில் வந்து இவட்ட பிரகாசன்ற 2 தரம் இது அண்ணாக்குன்னு தெரியும். 3ஆம் தரமாக வந்து இதில் வந்து ஒன்றும் சொல்ல போகிற இல்லை. 50 ரூபா தான் கொடுப்போம் பாரு. என்ன நீங்க எப்படி சொல்றீங்க? இது புதுவிதமான கிளியா கிடக்கு. அருமையான இடம்லாம் வரப்பட்ட சீட்டு அருமையான இடம். வரப்பட்ட சீட்டு வந்து ஐயப்பன் வந்து சபரிமலை ஐயப்பன். சனி முடிய போகுது, கிரகம் முடிய போகுது. ஆனால் தெய்வத்தனம் இருக்கு, மனிதத்தனம் இல்லை, கடவுள் துணை இருக்கு. அவர் எங்கே போகிறாலும் மூதேவி போயிட்டு சீதையே வந்தாச்சு. ஆனால் வீட்டில் பெண் தெய்வம் கன்னி துணையா இருக்கு. கன்னி துணை இருக்கு. கன்னி துணை இருக்கு. கன்னியை கும்பிடுங்க.
எந்த ஆபத்தும் வராது, நினைச்ச காரியம் நடக்கும், எடுத்த காரியம் வெற்றி அடையும், பிரகாசுக்கு நல்லா இருக்குங்க ஐயா, தீர்க்க ஆயுசு நல்லா இருக்கும் சார். கேட்குறத கேளுங்க. திருமணம் வாழ்க்கையில் சூப்பராக இருக்கும். ஐயப்பன் வந்துருக்கல, அவர் வந்து ஒரு உருவத்தில் வந்து 2 கல்யாணம் முடிச்சிருக்காரு சாஸ்தா. அதனால ஒரு ராசிக்கு தாரம் ஒன்று தான், 2 கல்யாணம். தாரம் ஒன்று தான், நினைச்சது ஒன்று நடக்கிறது ஒன்றா இருக்கும். தாரம் ஒன்று, நினைச்சது ஒன்று நடக்கிறது ஒன்றா இருக்கும். ஒன்று கட்டிக்க ஒன்று வச்சுக்க. ஆமாம், நல்லா இருக்கும், எந்த குறையும் வராது, ஜாலியாக இருக்கும். திருமண வாழ்க்கை பிரச்சனை இல்லை. எத்தனை வயசுல திருமணம்? வயசு என்ன வந்து 27, 28, 29 முடிக்க யோகம் இருக்கு. ஆனால் 27, 25 ஒரு பெண்ணை விரும்பி இருக்கணுமே, நினைச்சிருக்கணும். இதுக்கு மேலே வாழ்க்கை பிரகாசம் நல்லா இருக்கும். அதை கல்யாணம் கட்டினா திருப்ப இன்னும் மட்டும் வச்சுப்பாரு, கண்டிப்பாக நல்லபடியா இருக்கும் சாமி. அவங்க 2 காலத்துக்கு இருக்கு. கிட்டத்தட்ட சேமாதான்டா சொல்றாரு. நீங்க கேட்டு வேணும்னே இது தொழில் வெற்றிகரமா இருக்கும். தொழில் வெற்றிகரமா இருக்கும். வெற்றிகரமாண்டா என்ன படிச்ச தொழில் செய்வாரு, கண்டிப்பா நல்லா இருப்பாங்க. படித்த தொழிலுக்கு வேகமா இருக்கு. தொழிலுக்கு கண்மரா அவருக்கு யோகம் வந்தாச்சு. சிவகோயில சொல்றேன், நல்லா இருக்கும் சார், சிறப்பா இருக்கும் சாமி. அதையும் பேச மாட்டேன், சிலவா நல்லா இருக்கும். சரி, ஐயப்பன் வந்திருக்காரு. பிரம்மச்சாரியா போவாது. ஐயா பிரம்மச்சாரி சாஸ்தா உருவத்துல 2 பூர்ணகலா புஷ்பகலான்னு முடிச்சிருக்காரு சாமி. அப்ப புஷ்பகலா ரெடி, பூர்ணகலா இருக்கு, புஷ்பகலாவும் ரெடி பண்ணு இல்லைங்கல்ல. எத்தனை நேரம் சொல்லிட்டு திருப்பவும் இன்னும் ஒரு கோயில்ல கிளி ஜோசியம் பார்த்தே திருவண்ண முடிவு செய்யறார். கிட்டத்தட்ட 3 இடத்துல கேட்டுறோம். 3 இடத்துல கிளி ஜோசியம் பார்த்தாச்சு. அந்த இடத்துல 2 கல்யாணம் தான் சொல்லி. 2 கல்யாணம். சரி, உங்களுக்கு ஒருத்தர பாத்துருமா? பிரகாஷ் ஒன்றுமே செய்யலாம். திருச்செந்தூர்ல கல்யாணத்தை குழப்புவோம். திருச்செந்தூர் உனக்கு நடக்க போற கல்யாணத்தை நாங்களே நிறுத்துவோம். திருச்செந்தூர்ல பாக்குறோம், ஃபைனலைஸ் பண்றோம். இல்ல 2 பொண்ணு அது சரி. இப்ப அடுத்த மாசம் ஆளு கல்யாணம் நடக்கிறதா இருந்தது. நாங்க வீடியோ போட்டு வீடியோ இருக்கு, அவருக்கு 3 இடத்துல பாத்துருக்கு. 3 இடத்துல 2 கல்யாணம். 3 இடத்துலயும் ஒன்று முடிச்சிருப்பாராம், ஒன்று மனதால வச்சிருப்பாராம். 3 இடத்துல 2னா அப்ப மொத்தம் 6. அடுத்து சாருக்கு ஒரு கிளி ஜோசியம் பார்க்கறோம். நம்ம வீடியோ இருக்கா? ஆனா இவர் பெருசா வாய்ப்பு இல்ல. இவர் வந்து இல்ல இருக்கு. உங்களுக்கு தெரியாது. எங்க அண்ணனை கேளுங்க சொல்லுவாங்க. இவர் இல்ல, நான் கிளி ஜோசியம் இதுல பார்த்தவர் பெருசா வாய்ப்பு இல்ல சொன்ன. இன்னொரு நல்ல இடம் பார்ப்போம். இன்னும் நல்ல இடம் பார்ப்போம். அதை வீடியோ ரெக்கார்டா பண்றோம், போடுறோம். சார் பையனுக்கு கொஞ்சம் அனுப்புறோம், அதை லிங்க் எடுத்து. வாழ்ந்த வாழ்க்கை, வாழப்போற வாழ்க்கைங்க, வாழப்போற வாழப்போற வாழ்க்கைண்டா இது பக்கத்துல ஒரு போட்டோ ஒன்று போடுவோம். அப்படி தான் இருக்கு. அப்புறம் பையன் வீட்டுல இருந்து நம்மளுக்கு கெல்ட்டா கொடுத்துருவான், போயிட்டு வான்ட்டு.